Hello, my dear CA aspirants. Welcome to Sarveshwar Academy, coaching center for CA and CMA. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒன் வே டு கிளியர் CA இன்டர் ஜான் 2025 எக்ஸாமினேஷன். CA இன்டர் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். எப்படியாவது நம்ம CA இன்டர் எக்ஸாம் முடிக்கணும். இந்த அட்டெம்ப்ட்ல அட்லீஸ்ட் ஒரு குரூப் ஆச்சும் முடிக்கணும். இல்ல போத் குரூப்ஸ் அட்டெண்ட் பண்றவங்க போத் குரூப்ஸ் கிளியர் பண்ணணும்னு ஆசை இருக்கும். இல்ல ஒரு குரூப் எழுதுறவங்க ஒரு குரூப் கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருக்கும். பட் ஆனா some one will succeed and some will not. ஏன் வந்து எல்லாருனாலும் சக்சீட் பண்ண முடியல அப்படின்றது நம்ம அந்த ரீசன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சிஏ இன்டர் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை பேர் ஒரு வாட்டியாச்சும் ஒரு மாக் எக்ஸாம் எழுதிருப்போம்? இல்லை எத்தனை பேர் அட்லீஸ்ட் இன்ஸ்டியூட்ல கண்டக்ட் பண்ற எக்ஸாம்ஸ் எழுதிருப்பீங்க? டைரக்டா போய் நம்ம ஒரு எக்ஸாமினேஷன் டைரக்டா நம்ம கொடுக்குறோம். எந்த எக்ஸாமே எழுதாம டைரக்டா ஒரு அட்டெம்ப்ட் போய் டைரக்டா எக்ஸாம் கொடுக்குறோம். சில பேர் கிளியர் பண்ணிடுவாங்க, ஷோரா சில பேர் கிளியர் பண்ணுவாங்க, சில பேர் முடியாது. ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம சிஏ இன்டர் எக்ஸாம் கிளியர் பண்ணோம்னா மெமரி கெப்பாசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. நம்ம மெமரி வந்து எவ்வளோ மெமரி பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே ஒரு மென்டல் கேம் மாதிரி தான் இந்த எக்ஸாம். நம்ம எவ்வளோ ஞாபகம் வச்சுட்டு இருக்கோமோ அதை நம்ம அவுட்புட்டாக கொடுக்கணும். அது அவுட்புட்டாக கொடுக்கும்போது குவாலிட்டி ஆஃப் த ஆன்சர் இஸ் இம்பார்ட்டன்ட் ரேதர் தேன் குவான்டிட்டி ஆஃப் த ஆன்சர் ஷீட். அதனால நம்ம குவாலிட்டி கொடுக்கணும்னா நம்ம கிட்ட எல்லாமே ஞாபகம் இருக்கணும். நம்ம மைண்ட் எல்லாமே பதிவு பண்ணி வச்சிருக்கணும். அப்போ பதிவு பண்ணது எல்லாமே மைண்ட்ல இருக்கா இல்லையான்றது தெரியும்னா அட்லீஸ்ட் ஒரு செல்ஃப் டெஸ்டாச்சும் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி எழுதியிருந்தோம்னா எக்ஸாம் கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட்டோட நம்ம போய் எக்ஸாம் எழுதலாம். மெயின் எக்ஸாம் போய் அட்டன் பண்ணலாம். நம்ம ஒருவேளை மெயின் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு எக்ஸாம் எழுதி இருந்தோம்னா அதில் நம்ம பிலோ 40 மீன்ஸ் என்னன்னா ஃபெயில் ஆகியிருந்தோம்னா எதனால ஃபெயில் ஆயிருக்கோன்ற ரீசன் நம்மளுக்கு தெரியும். பிலோ 40 எடுத்திருக்கோம்னா எதனால 40 மார்க்ஸ் வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கான்செப்சுவல் கிளாரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் 40 பிலோ 40 வருது. ஒரு பிலோ 40 வருதுன்னா கான்செப்சுவல் கிளாரிட்டி சம் ஆஃப் த சாப்டர்ஸ் இருக்கும், பட் சம் ஆஃப் த சாப்டர்ஸ் இருக்காது. ஸோ அதுதான் வந்து ப்ராப்ளம் இங்க. ஸோ ஃபெயில் ஆகிறதுக்கான ரீசன் சொல்லலாம் நம்ம இங்க. ஒருவேளை அபவ் 40 பட் பிலோ 50 வருது. இது என்ன சொல்லலாம், கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கு, பட் ஆனால் ரிப்பீட்டட் ரிவிஷன் கம்மியாக இருக்கு. ஸோ கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கு, பட் என்னன்னா ரிப்பீட்டட் ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ் கம்மியாக இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ 50+ இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டா 60+ ஸ்கோர் பண்ண முடியும். எப்படின்னா இந்த ரிப்பீட்டட் ரிவிஷனும் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 60+ ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இது வந்து பாசிபிளா இது? அப்போ இது பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எஃபர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இப்போ கூட எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக முடியும். ஆனால் ட்ரை பண்ணுங்க ஒரு வாட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரை என்னது ஜஸ்ட் லைக் தட்னு போய் நம்ம எக்ஸாம் போய் அட்டன் பண்ணுறோம், ட்ரை பண்ணுறோம். அப்படி அது இட்ஸ் நாட் மீன் லைக் தட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா யூ ஷுட் ப்ராக்டிஸ். நான் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும், ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணணும், எஃபர்ட் கண்டிப்பாக போடணும், கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் போடணும். ஸோ இது இம்பார்ட்டன்ட் இது. ஸோ 60+ ஸ்கோர் பண்ணணும்னா நம்ம இன்ஸ்டியூட்ல ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்ல நான் நிறைய ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஒரு ரெண்டு ஷார்ட் ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன் நான். நம்ம இன்ஸ்டியூட்ல ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணோம். சிஏ இன்டர் டைரக்ட் என்ட்ரிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல சிஏ இன்டர் குரூப் 1 கிளியர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல அவர் குரூப் 2 கிளியர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரொம்ப டாப்பர், டைரக்ட் என்ட்ரியில் வந்தவங்கன்னா டிகிரியில் டாப்பராக இருப்பாங்க, 80% ஆஃப் மார்க்ஸ் இருக்கும். அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ டிகிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிஏ படிக்கணும் அப்படின்றதுக்காக வந்தார். ஒரு எய்மோட வந்தார். அந்த ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணார்.
இன்னும் சொல்ல போனா அந்த ஸ்டூடெண்ட் காஸ்டிங்ல 71 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அட்வான்ஸ்ட் அக்கவுண்டிங்ல 60+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நீங்க நம்புறீங்களோ நம்ப மாட்டீங்களோ, இந்த ஸ்டூடெண்ட் வந்து ரிப்பீட்டடா எக்ஸாம்ஸ் எழுதினாரு என்கிட்ட. ஸோ ஒரு மார்க் எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா, காஸ்டிங் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் எக்ஸாம்ல ஃபெயில். ஃபர்ஸ்ட் மார்க்ல ஃபெயில். செகண்ட் மார்க்ல அரவுண்ட் 54 ஸ்கோர் பண்ணாரு. தேர்ட் வந்து டைரக்டா அட்டெம்ப்ட் கொடுத்தாரு. டைரக்டா ஐசி எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணோம். ஐசி எக்ஸாம்ல டைரக்ட் அட்டெம்ப்ட் கொடுத்தாரு. அவரு 71 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாரு. ஸோ இந்த ஃபெயில் என்ற இடத்துல இருந்து 54 வரதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் எஃபர்ட் இருக்கணும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்கணும், ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் இருக்கணும், ரிப்பீட்டட் ரிவிஷன் இருக்கணும். இதோட சேர்த்து இந்த 54 வரணும் அப்படின்னா கண்டிப்பா ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், ஆர்டிபி கண்டிப்பா பார்க்கணும். டைம் இருந்துச்சுன்னா எம்டிபி இதை பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இங்க ஃபெயில் ஆகினப்பவே அவர் என்ன பண்ணாரு, இதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணாரு. ஸ்டடி மெட்டீரியல் கொஞ்சம் தரவு பண்ணாரு. தரவு பண்ணிட்டு இதை கவர் பண்ணாரு. இங்க 54 ஸ்கோர் பண்ணாரு. மெயின் எக்ஸாம்ல 71 ஸ்கோர் பண்ணாரு. இதே தான் அவர் அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ்க்கும் பண்ணாரு. அந்த ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு வந்தப்பவே சொன்னாரு, எனக்கு இவ்வளவு மார்க் வரும் சார், நான் கண்டிப்பா 70+ ஸ்கோர் பண்ணுவேன். அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ்ல கண்டிப்பா வந்து 60+ ஸ்கோர் பண்ணுவேன். ஸோ எழுதினப்பவே நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம சொல்லிடலாம், நம்ம ஸ்கோர் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அப்படின்றது. இன்னும் ஒரு சில மித்லாம் இருக்கு இல்லையா? சிஏ படிக்கணும்னா 80% ஆஃப் த மார்க் வந்து இம்பார்ட்டன்ட், 90% ஆஃப் த மார்க்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். 90% மார்க் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பா பாஸ் ஆயிடலாம். 90% மார்க் எடுத்தவங்களே கூட ஃபெயில் ஆகுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 80% மார்க்ஸ் எடுத்தவங்களும் ஃபெயில் ஆகுறவங்க நிறைய நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இங்க என் ஸ்டூடெண்ட் பார்த்தோன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரு 60% ஆஃப் த மார்க்ஸ் தான் வந்து பிகாம்ல ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அவர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல சிஏ என்டர் முடிச்சாரு. நம்ம என்ன சொல்லலாம்? ஸோ அப்ப இங்க சொல்றவங்க எல்லாருமே 60% ஆஃப் த மார்க் இருக்கணும், 80% ஆஃப் த மார்க் இருக்கணும். அப்பதான் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா, சில ஸ்கூல்ஸ் நல்லா டீச் பண்றாங்க, சில காலேஜஸ் நல்லா டீச் பண்றாங்க. இல்ல பசங்க டீச் பண்ணனாலும் அவங்களே என்ன பண்றாங்க, எஃபர்ட் போட்டு படிக்கிறாங்க. அது மூலியமா 70% ஆஃப் த மார்க்ஸ், 80% ஆஃப் த மார்க்ஸ், 90% ஆஃப் த மார்க்ஸ் ஸ்கோர் பண்றாங்க. அதுவும் சிஏக்கு படிக்கிறதுக்கு ரெண்டுமே ஈடாகுமா? சிஏ பாஸ் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ 90% மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாலுமே கூட ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே தரவா இருக்கணும். கான்செப்ட்ஸும் கிளாரிட்டி கண்டிப்பா இருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர்லையுமே அவங்களுக்கு அத்துப்படியா இருக்கும், கிளியரா இருக்கும். அவங்க ப்ராக்டிஸ் பண்றதும், அவங்க ஞாபகம் வச்சுக்கிறதும் இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸ் புரியணும். புரியுற மாதிரி எடுத்தாங்கன்னா கண்டிப்பா எந்த ஸ்டூடெண்ட் இருந்தாலும் கிளியர் பண்ணலாம் அப்படின்றது நான் சொல்ல விரும்புறேன். இன்னொரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன். இது செகண்ட் ஷார்ட் ஸ்டோரி மாதிரி சொல்றேன். இன்னொரு ஷார்ட் ஸ்டோரி என்னன்னா, நம்ம இன்ஸ்டியூட்ல பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களாம் கூட நம்ம இன்ஸ்டியூட்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்ஸ்டியூட்ல ஹையஸ்ட் மார்க் எடுத்துட்டீங்கன்னா பயோமேக்ஸ் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 269 அவுட் ஆஃப் 400, 245 அவுட் ஆஃப் 400, 242 அவுட் ஆஃப் 400, 219 அவுட் ஆஃப் 400. ஸோ இது எல்லாமே அவுட் ஆஃப் 400 சிஏ ஃபவுண்டேஷன். இப்போ இவங்கெல்லாம் கூட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணவங்க தான். இவங்க எல்லாருமே 2 மார்க் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இவங்க 2 மார்க் எக்ஸாம் எழுதி அவங்க ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்றாங்கன்ட்டு. அதனால தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனா காமர்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க நம்ம இன்ஸ்டியூட்ல 350 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 400. வேலூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்தாங்க ஸ்டூடெண்ட். சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் வந்தாங்க. எல்லாம் எவ்ரி அட்டெம்ப்ட் ரிசல்ட் இருக்கும். இப்போ வந்து சிஏ ஃபவுண்டேஷன் 15% ரிசல்ட்ல கூட நம்ம ஸ்டூடெண்ட் 222 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ காமர்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 245 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி அட்டெம்ப்ட். காமர்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து ரொம்ப ஃபியர் அவங்களுக்கு. ஏன்னா 10th லாஸ்ட் மேக்ஸ் இவங்களுக்குலாம். அதுலயும் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். 10th ஆவரேஜா இருக்கவங்க தான் மேக்ஸ். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க ஃபவுண்டேஷன்ல 75 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றாங்க, 72 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றாங்க, 69 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றாங்க, 65 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றாங்க, 58 மார்க்ஸ், 55 மார்க்ஸ். ஸோ மேக்ஸ்ல இவங்க ஸ்கோர் பண்றாங்க. ஸோ இது மாதிரி சுத்தமா காமர்ஸ் நாலேஜே இல்லாதவங்களும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றாங்க. காமர்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களும் கிளியர் பண்றாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க 80% இருந்தால் தான் உங்க ஸ்கூல்ல 80% மார்க் இருக்கணும், 90% மார்க் இருக்கணும். அப்பதான் வந்து உங்களால முடியும் நான் சொல்ல விரும்பல. ஃபர்ஸ்ட் திங் வந்து மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் இப்போ சிஏ எக்ஸாம் ஜான் 2025 எக்ஸாமினேஷன் கொடுக்க போறீங்களோ மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிங்க. நெகட்டிவிட்டி அவாய்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றாங்களா ஜஸ்ட் அங்கேருந்து விலங்குங்க. விலகிட்டீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டி ஈவன் தோ வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க, அந்த நெகட்டிவிட்டி உங்க மைண்ட்ல இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ரிமூவ் தட் நெகட்டிவிட்டி. ஸோ மைண்ட்ல இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணுங்க.
எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னு மட்டும் யோசிங்க. உங்ககிட்ட என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு கிளியர் பண்றதுக்கு? நம்மளால என்ன முடியும்? சிஏ படிக்கலாம், நம்ம கண்டிப்பா பாஸ் ஆகலாம் அப்படின்னு ஒரு ஹோப் வந்து பெத்தவங்களுக்கு குடுத்துட்டோம். அப்ப நம்ம கிளியர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த நம்பிக்கை வந்து நம்ம உடைக்கக்கூடாது. சப்போஸ் நீங்க வந்து இப்ப தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் குடுக்க போறீங்க. ஸோ எப்படி கிளியர் பண்ணலான்னு பார்க்கலாங்க. நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து குடுக்க போறீங்க. இல்ல நீங்க ரிப்பீட்டரா இருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்சுவல் கிளாரிட்டி. கான்செப்சுவல் கிளாரிட்டி. எல்லா சப்ஜெக்ட்டுமே எல்லா சப்ஜெக்ட்லுமே அட்லீஸ்ட் ஆனா கூட 70% to 80% இருக்கணும். கண்டிப்பா அந்த சப்ஜெக்ட்ல 70% to 80% இருக்கணும். நெக்ஸ்ட் படிக்கிறப்போ என்ன பண்ணணும்? ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும். ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும். ரொம்ப டிட்டர்மைண்டா இருக்கணும். ஃபோக்கஸ்டு டிட்டர்மைண்டா நம்ம என்ன படிக்கிறோமோ அது கிளாரிட்டி இருக்கணும். அப்போ நம்ம படிக்கிறோம்னா என்ன பண்ணணும்? எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போடும்போது கண்டிப்பா நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு கான்செப்ட்ஸ் எல்லாமே புரியுது. கான்செப்ட்ஸ் புரியுது. ஸோ கான்செப்ட்ஸ் புரியும்போது நம்மளுக்கு சைட் பை சைடா என்ன வரும்னா, என்ன தோணும்னா, பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம். ஸோ கான்செப்ட்ஸ் புரியுது. ஆனா பார்த்துக்கலாம். ஸோ புரிஞ்சுச்சா? அப்புறம் படிச்சுக்கலாம். அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படின்னு ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்றது ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ அப்புறமா பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம்லாம் இல்ல. கான்செப்ட்ஸ் புரியுதா? அது வரம் மாரி நம்மளுக்கு. ஸோ கான்செப்ட்ஸ் புரியுதுன்னா, அது ஒரு வரம். யாருக்குமே கிடைக்காத வரம் உனக்கு கிடைச்சிருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? அது தக்க வச்சுக்கணும். அப்ப கான்செப்ட்ஸ் புரியுதுன்னா என்ன பண்ணணும்? தக்க வச்சுக்க பார்க்கணும். ஸோ தக்க வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்போ? மெமரி பண்ணணும். மெமரி பண்ணி என்ன பண்ணணும்? அத தக்க வச்சுக்கணும். ஸோ இப்போ மெமரியும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்ப? ஒருவேளை சம் பேப்பரா இருந்தா, கண்டிப்பா சம் பேப்பரா இருந்தா, பிராக்டிகல் பேப்பரா இருந்தா, பிராக்டிஸ் மஸ்ட். பிராக்டிகல் பேப்பரா இருந்தா, கண்டிப்பா வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஒருவேளை தியரி பேப்பரா இருந்தா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு வாட்டி எழுதி பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ ரிட்டன் பிராக்டிஸ் பண்ணணும் இதுவும். சார் இதெல்லாம் பண்ண எனக்கு ரொம்ப டைம் ஆகும். ஒரு சம் எழுதி பார்க்குற டைம்ல நான் ஒரு 2 சம்மு பார்த்துருவேன். அப்படியே மேலோட்டமா பார்த்துட்டு போயிடுவேன். இதெல்லாம் யார் எழுதி பிராக்டிஸ் பண்ணுவா? அப்படின்னா, எழுதி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, அது அப்படியே நம்மளுக்கு ஞாபகம் வரும். எப்படி பிராக்டிஸ் பண்றோமோ ஆட்டோமேட்டிக்கா என்ன இன்புட் குடுக்குறீங்களோ அவுட்புட் அப்படியே வரும். நீங்க அப்படியே மேலோட்டமா பார்த்துட்டு போனீங்கன்னா, மேல கூட அங்க போய் மெயின் எக்ஸாம்ல கூட அந்த கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் மட்டும் தான் பார்த்துட்டு போ முடியும். ஆனா ஆன்ஸர் மட்டும் சுத்தமா எங்கேயுமே வராது நமக்கு. ஆன்ஸர் வச்சா பென் வச்சா கூட போகாது. ஏன்னா நம்ம பார்த்துக்கிட்டு போயிருக்கோம். அதனால நம்ம அங்க போயிட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் ஆன்ஸர் ஷீட். ஸோ அதனால தியரி பேப்பர் பொறுத்தவரைக்கும் ரிட்டன் பிராக்டிஸ் மஸ்ட். பிராக்டிகல் பேப்பர் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். சம்ஸ்லாம் பிராக்டிஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 டைம்ஸ் ஆச்சும் பிராக்டிஸ் பண்ணணும் சம்ஸ்லாம். நீங்க எல்லா சம் பிராக்டிஸ் பண்ண வேண்டாம். பட் அட்லீஸ்ட் மாடல் சம்ஸ் ஆச்சும் நீங்க என்ன பண்ணலாம்? பிராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் என்னன்னா, இப்ப நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன என்ன பண்ணா நம்ம ஃபோக்கஸ்டா இருப்போம்? ஃபோக்கஸ்டா இருக்கணும். நான் டெய்லி என்ன பண்றேன்? என்ன படிக்கிறேன்? எவ்வளோ மார்க் ஒரு நாள் வந்து கவர் பண்றேன்? நான் வந்து ஒரு வேளை சிஏ இன்டர்ல குரூப் 1 எழுதுறேன் எக்ஸாம். இல்ல குரூப் 2 எழுதுறேன் அப்படின்னா, நான் கண்டிப்பா 3 சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட்ஸுமே சேர்த்து எவ்வளோ எடுத்தா பாஸு? 150 மார்க்ஸ் எடுத்தா பாஸு. அப்போ 150 மார்க்ஸ் நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இப்போ நான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்றதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 96 டேஸ் இருக்கும். அதுல ஜான் எக்ஸாமினேஷன் எடுத்துட்டா கூடமே கண்டிப்பா 86 டேஸ் இருக்கும். 86 டேஸ் 6 சப்ஜெக்ட் நீங்க ஸ்கோர் பண்ண வேண்டியது பாஸ் ஆகிறதுக்கு 150 ஸோ 300 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும். இந்த 300 மார்க்ஸ் ஒருவேளை நீங்க 2 குரூப் எழுதுற மாதிரி இருந்தா உங்களுக்கு 86 டேஸ் டைம் இருக்கு. ஒரு குரூப் எழுதுற மாதிரி இருந்தாலும் 86 டேஸ் டைம் இருக்கு. எனி ஆஃப் த குரூப்ஸ் எழுதினாலும் 86 டேஸ் டைம் இருக்கு. இந்த 86 டேஸ் வந்து எவ்வளோ எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணுன்றதை நம்ம யோசிக்கணும். ஸோ நம்மளுக்கு அதான் நான் சொன்னேன் ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு ஆசை இருக்கு, நம்ம எப்படியாவது கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? கிளியர் பண்ணவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? ஃபோக்கஸ்டா இருக்காங்க. படிக்கும் போது எல்லாமே கரெக்டா படிச்சிடுறாங்க. அங்க போயிட்டு கரெக்டா என்ன அவுட்புட் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால அவங்க கிளியர் பண்ணிடுறாங்க. அவங்க அடுத்த லெவலுக்கு போயிடுறாங்க.
இங்க சில பேர் வந்து நிறைய அட்டம்ஸ் வச்சுட்டு ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட நிறைய அட்டம்ஸ் வச்சிருக்கலாம். ஸோ நீங்க கூட யோசிக்கலாம் எதனால நம்ம கிளியர் பண்ண முடியல அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ ஒன் ஒன் திங் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இது. ஸோ ஒரு வாட்டி வந்து நீங்க செல்ஃப் டெஸ்ட் வச்சுங்க. நீங்களே எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட்ஸ்லாம் படிக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸ்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் மெயின்டைன் பண்ணுங்க. ஷெட்யூல்னா என்னது? இப்போ நான் ஃபோக்கஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஃபோக்கஸ்டா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் மெயின்டைன் பண்ணுங்க. ஸ்கெட்யூல் பார்த்தீங்கன்னா டெய்லி காலைல நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க? ஸோ மார்னிங். ஸோ மார்னிங் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க? ஒருவேளை 4 AM எழுந்திரிக்கிறீங்க. ஸோ 4 AM டு கண்டிப்பா ஒரு நம்ம மார்னிங் நல்ல டைம்னு எடுத்துட்டா அட்லீஸ்ட்னா 7:30 AM வரைக்கும் நம்ம படிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது நீங்க ஒரு பிரேக் எடுத்துக்கிறீங்க. ஸோ பிரேக் அட்லீஸ்ட் பிரேக் வந்து 7:30 டு 8:30 பிரேக். நெக்ஸ்ட் அடுத்தது 8:30 ஸ்டார்ட் பண்றீங்க. அடுத்த ஸ்கெட்யூல் 8:30 டு நீங்க என்ன பண்ணலாம்? 11:30 வரைக்கும் படிக்கலாம். நெக்ஸ்ட் 11:30 டு 11:45 பிரேக். நான் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் எக்ஸாம்பிள் சொல்றேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஒருவேளை 12 o'clock இல்லை 11:45 ஆரம்பிக்கிறீங்க. 11:45 டு 1 ஆரம்பிக்கிறீங்க. 1 PM வரைக்கும் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ 1 PM வரைக்கும் நீங்க படிக்கிறீங்க. நெக்ஸ்ட் 1 PM டு 2 PM பிரேக். நெக்ஸ்ட் 2 PM டு 5 PM மறுபடியும் படிக்கிறீங்க. நெக்ஸ்ட் 5 PM டு 5:30 PM பிரேக். நெக்ஸ்ட் 5:30 PM டு 8 PM படிக்கிறீங்க. நெக்ஸ்ட் 8 PM டு 9 PM பிரேக். நெக்ஸ்ட் 9 PM டு 10 PM படிக்கிறீங்க. ஸோ இப்போ இவ்வளோ இந்த ஷெட்யூல் நான் சும்மா ஒரு உதாரணமாக தான் போட்டேன். உங்களோட விருப்பம் எவ்வளோ நேரம் வேணால் படிக்கலாம், எவ்வளோ வேணாலும் பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்கெட்யூலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிச்சிருக்கோம், எவ்வளோ மார்க்கு கவர் பண்ணியிருக்கோம், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம இதில் படிச்சிருக்கோம் அப்படின்றது நம்ம டெய்லியுமே நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்கெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போது இந்த ஸ்கெட்யூலில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே 3.5 hours, இங்கே 3 hours, இங்கே 1 hour 15 minutes, இங்கே பிரேக், இங்கே 3 hours, இங்கே பார்த்தீங்கன்னா 2 hours 30 minutes, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour. ஸோ டோட்டலாக ஒரு நாளைக்கு எத்தனை ஹார்ஸ் படிச்சிருக்கலாம் அப்படின்றது சும்மா ஒரு டோட்டல் போடலாம். ஸோ 14 hours 15 minutes. ஸோ ஒரு நாளைக்கு 14 hours 15 minutes நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக போட்டேன். நான் இதை விட அதிகமாகவும் படிக்கலாம், இதில் இதை விட கம்மியாக கூட படிக்கலாம். ஸோ ஒருவேளை நான் இன்னைக்கு 14 hours 15 minutes படிச்சிருக்கேன். நான் மறுநாள் இந்த 14 hours 15 minutesல அட்லீஸ்ட் நான் இன்னைக்கு இந்த நாள் வந்து நான் ஒரு 2 subjects இல்லைனா 3 subjects எடுத்து அதில் ஒரு 45 marks கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுப்போம். 45 marks. இப்போ நான் இந்த ஸ்கெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நாளைக்கு இதே மாதிரி போடுவேன். நாளைக்கு போடும்போது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 hours தான் படிச்சிருக்கேன். 2 subjects படிச்சிருக்கேன். 30 marks தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு என்ன தெரியும்னா, போன நாள் வந்து நல்லா படிச்சிருக்கோம், நல்லா டைம் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு 2 hours 15 minutes நம்ம எங்கே போயிருக்கு, ஸோ எதனால வேஸ்ட் பண்ணியிருக்கோன்றது நம்ம நம்ம வந்து யோசிக்கலாம்.
நெக்ஸ்ட் அடுத்த நாள் வந்து இது மாதிரி ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி மார்க்கும் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ எதனால மார்க் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு நம்ம இது கன்சிடர் பண்ணலாம். ஸோ இங்கே எதுவுமே வந்து மார்க் ஓரியன்டாக நம்ம போகல. நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் போட்டுட்டு இந்த நாள் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு டாஸ்க் போட்டுட்டு அதுக்கான டைம் வந்து இந்த டைமுக்குள்ளே இதை முடிச்சுட்டு நம்ம தூங்கணும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூட நம்ம போகலாம். ஸோ மார்க் ஓரியன்டாக ஓடாமல் ஸோ டாஸ்க் ஓரியன்டாக இன்னைக்கு 2 சப்ஜெக்ட் எடுக்கலாம், இல்லை 3 சப்ஜெக்ட் எடுக்கலாம், இதில் இது கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான போதுமான அளவுக்கு டைம் நம்மக்கிட்ட இருக்கா இல்லையான்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஸ்கெட்யூல் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இந்த கன்சிஸ்டன்சின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது இங்கே கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கெட்யூலும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு படிக்கிறது எல்லாம் ஞாபகம் இருக்குமான்றது ஒரு டவுட் வரலாம். ஏன்னா டெய்லி படிச்சுட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும். கண்டிப்பாக எக்ஸாம் நாமளே கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று செல்ஃப் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறோம். செல்ஃப் எக்ஸாமினேஷன் நாமே கண்டக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒருவேளை டெஸ்ட் சீரிஸ் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணலாம். நம்ம சர்வேஸ்வரா அகாடமியில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 86 டேஸ்க்கு பிளான் பண்ணி இந்த டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணுறோம். 86 டேஸ் இப்போ நம்மக்கிட்ட இருக்கு. இந்த 86 டேஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு டெஸ்ட் சீரிஸ் மாதிரி வைக்கிறோம். இந்த டெஸ்ட் சீரிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நீங்கள் நம்ம சேனலில் ஏபிசி அனலிசிஸ்லாம் கொடுத்துருப்பேன். இந்த ஏபிசி அனலிசிஸ் வந்துச்சா இல்லையான்றதும் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ இப்போ ஏபிசி அனலிசிஸ் பேஸ் பண்ணிட்டு ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறோன்னா குரூப் 1க்கும் குரூப் 2க்கும் ரெண்டும் சேர்த்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம். ஒரு எக்ஸாமே என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நான் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு சப்ஜெக்ட்லையும் ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி கேட்டகரி பிரிச்சிருப்பேன் ஒரு சப்ஜெக்ட்லையுமே. இப்போ ஒரு சப்ஜெக்டில் ஏ கேட்டகரி வந்து 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவேன். பி கேட்டகரியில் ஒரு எக்ஸாம் அண்ட் சி கேட்டகரியில் ஒரு எக்ஸாம். ஸோ டோட்டலாக வந்து 4 எக்ஸாம்ஸ். இப்போது 4 எக்ஸாம்ஸ் ஒரு பேப்பருக்கு 4 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த 4 எக்ஸாம்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் ஒரு எக்ஸாம் ஈச் எக்ஸாம் வந்து 50 மார்க்ஸ். ஸோ 4 எக்ஸாம்ஸ் ஈச் எக்ஸாம் வந்து 50 மார்க்ஸ். இப்போ இந்த ஒரு பேப்பருக்கு 4 எக்ஸாம்ஸ். அப்போது சார் குரூப் 1ல 3 பேப்பர்ஸ் இருக்கா, 3 பேப்பர்ஸ் தானே இருக்குது அப்படின்னா குரூப் 1ல பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ், லா, டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ இதுக்கு 4 எக்ஸாம்ஸ், இதுக்கு 4 எக்ஸாம்ஸ், இதுக்கு 4 எக்ஸாம்ஸ், இதுக்கு 4 எக்ஸாம்ஸ், டோட்டலாக 16 எக்ஸாம்ஸ். ஒரு எக்ஸாமே 50 மார்க்ஸ். இந்த 50 மார்க்ஸில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோன்னா கண்டிப்பாக மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் கவர் ஆகும், கேஸ் பேஸ்டு கொஷின்ஸ், கேஸ் பேஸ்டு ஸ்கினாரியோ கொஷின்ஸ் கவர் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின்ஸாக இருக்கும், ஆர்டிபிலேருந்து கேட்ட கொஷின்ஸாக இருக்கும், எம்டிபிலேருந்து கேட்ட கொஷின்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் லெவல் நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்கன்றது ஒரு பெஸ்ட் அவுட்புட் நம்மளால கொடுக்க முடிஞ்சிச்சான்றது நீங்கள் கெஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் எக்ஸாம்ஸ். ஸோ இதே மாதிரி தான் குரூப் 2 கூட காஸ்டிங்க்கும் ஆடிட்டிங், எஸ்எம், எஃப்எம் ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 4 எக்ஸாம்ஸ். ஸோ டோட்டலாக 16 எக்ஸாம்ஸ். ஸோ ஈச் எக்ஸாம் 50 மார்க்ஸ். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா மாக் எக்ஸாம். ஸோ மாக் எக்ஸாம் 2 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். 2 சீரீஸ். ஸோ 12 எக்ஸாம்ஸ் இருக்கும். 2 குரூப் எழுதுறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு 16, 32 அண்ட் 12 44 எக்ஸாம்ஸ் இருக்கும். 2 குரூப் எழுதுறவங்க. ஒரு குரூப் எழுதுறவங்க போத் குரூப்ஸ் எழுதுறவங்க 44 எக்ஸாம்ஸ். சிங்கிள் குரூப் பார்த்தீங்கன்னா 16 எக்ஸாம்ஸ் ப்ளஸ் 6 எக்ஸாம்ஸ், டோட்டல் 22 எக்ஸாம்ஸ். ஸோ 2 மாக் எக்ஸாம், சிங்கிள் குரூப் 2 மாக் எக்ஸாம், 6 எக்ஸாம்ஸ் ப்ளஸ் 16 எக்ஸாம்ஸ், டோட்டல் 22 எக்ஸாம்ஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இது யாரெல்லாம் எழுதலாம் சார் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த எக்ஸாம் ஆன்லைன் மோட்ல கண்டக்ட் ஆகுது, ஆஃப்லைன் மோட்ல கண்டக்ட் ஆகுது. ஆன்லைன்லயும் கண்டக்ட் பண்றோம், ஆஃப்லைன்லயும் கண்டக்ட் பண்றோம். ஆஃப்லைன்ல டைரக்டா இன்ஸ்டியூட்க்கு வந்து எழுதலாம். டைரக்டா இன்ஸ்டியூட் வந்து எழுதலாம். ஆன்லைன் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணி வாட்ஸ்அப் நம்பர்ல அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணிவிடுவோம். அவங்க அனுப்பிச்சி விட்டாங்கன்னா இமீடியட்டாக 1 வீக்கில் ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த எக்ஸாமில் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், ஆன்லைனில் இருக்கவங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணுவோம். ஆன்சர்ஸும் வாட்ஸ்அப்பில் அவங்க சென்ட் பண்ணுறாங்கன்னா எல்லாமே என்ன ட்ரஸ்ட்டு தான். நம்பிக்கையோட எது பண்ணாலும் நம்பிக்கையோட பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாம்ஸோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்ஸுமே ஸ்கெட்யூல் இருக்கும். என்னென்ன படிக்கணும், எதுலேருந்து எக்ஸாம்ஸ் வந்து வரும் அப்படின்றது அவங்களுக்கு ஸ்கெட்யூல் இருக்கும். ஸோ என்ன எக்ஸாம்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஸ்கெட்யூல் பார்த்தீங்கன்னா 2 டேஸ் டைம் கொடுப்போம். இந்த 2 டேஸில் அவங்க அந்த ஸ்கெட்யூல் வந்து முடிக்கணும். எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 40 அப்படின்னா 50 மார்க்ஸ். மெயின் எக்ஸாமில் 40 மார்க்ஸ் கவர் ஆகிற சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ மெயின் எக்ஸாமில் 40 மார்க்ஸ் வந்து கவர் ஆகிற சாப்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமில் 30 மார்க்ஸ் கவர் பண்ணுற சாப்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ மெயின் எக்ஸாமில் 30 மார்க்ஸ் கவர் பண்ணுற சாப்டர்ஸ் தான் செகண்ட் எக்ஸாமாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் வந்து 2 எக்ஸாம் எழுதுற போதே அவங்க அட்லீஸ்ட்டு 70 மார்க்ஸ் கவர் பண்ணுற சாப்டர்ஸ் வந்து ஏ கேட்டகரியில் இருக்குது. அது அவங்க அந்த எக்ஸாம்ஸில் எழுதுறதுனால அந்த எக்ஸாம் ஸ்கெடியூலாம் கொடுத்து அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அவங்கள எழுத வைக்கிறதுனால 70% ஆஃப் த போர்ஷன்ஸ் இல்லை 70% ஆஃப் த மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற கேப்பபிலிட்டி வரும் அவங்களுக்கு. 70% மார்க்ஸ்க்கு அவங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது இமீடியட்டாக ரெக்டிஃபை பண்ணுறது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அன்னைக்கே அந்த ஈவினிங் எக்ஸாம் இப்போ எப்பவுமே ஆஃப்டர்நூன் தான் இருக்கும். 2 o'clock ஆரம்பிக்கும். 2 to 3:30 எப்பவுமே கரெக்டாக 3:30 க்ளோஸ் பண்ணுவேன். எக்ஸாம் முடிஞ்ச பிறகு வித்தின் 10 மினிட்ஸில் அவங்களுக்கு சஜஸ்டட் ஆன்சர்ஸ் ஷேர் பண்ணிடும். ஸோ இந்த சஜஸ்டட் ஆன்சர்ஸ் ஷேர் பண்ணுறது எதுக்காகனா, அந்த நாளே அவங்க பண்ண தப்பு வந்து என்ன பண்ணணும்னா ரெக்டிஃபை பண்ணும். அந்த நாளே என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, எதில் லேக் ஆயிருக்கு, எந்த சாப்டரில் லேக் ஆயிருக்கு அப்படின்ற அந்த நாளே மிஸ்டேக் என்ன பண்ணணும்னா ரெக்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ ரெக்டிஃபை பண்ணிட்டு அவங்க நெக்ஸ்ட் வந்து கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் அடுத்த 2 நாளுக்கு வந்து என்ன சிலபஸோ அது வந்து அவங்க படிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 2 குரூப் கொடுக்குறவங்களுக்கு 2 டேஸ் தான் டைம் இருக்கும். எல்லாம் கண்டிப்பாக அக்டோபர் நவம்பர் அண்ட் டிசம்பர் சம் ஆஃப் த டேஸ் எடுத்துப்போம். ஸோ 2 குரூப் கொடுக்குறவங்களுக்கு இதுதான் டைம் இருக்கும். ஸோ 2 டேஸாக இருக்கும். ஒரு குரூப்பாக கொடுக்குறவங்களுக்கு கொஞ்சம் மல்டிபிள் டேஸ் கிடைக்கலாம் ரிவிஷனுக்கு. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். டெஸ்ட் சீரிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுறோம். இப்படி 100% போர்ஷன் சாப்டர் வைஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த சாப்டரில் ஸ்ட்ராங்காக இருக்கும், எதில் வீக்காக இருக்கும், எந்த சாப்டரில் கொஞ்சம் எஃபர்ட் போடணும் அப்படின்னு தெரிய வரும். அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் எழுதும் போது தான் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த சாப்டர்ஸில் வீக்காக இருக்காங்க அப்படின்றது நம்ம பசங்களுக்கு சஜஸ்ட் கூட பண்ணலாம் நம்ம. ஸோ இது வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டா கண்டிப்பாக இந்த அட்டெம்ப்ட் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம், முடிச்சிடலாம் அப்படின்றத நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ரிப்பீட்டடாக எக்ஸாம்ஸ் ஒரு எழுதுறதுனால ஒரு எக்ஸாமில் நம்ம நல்ல மார்க் எடுக்கலாம், இன்னொரு எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே நம்ம படிப்போம். அதே மாதிரி எக்ஸாம் கொஞ்சம் ஃபியர் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் குறையும். ஏன்னா ரிப்பீட்டடாக நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு 44 எக்ஸாம்ஸ் 2 குரூப் எழுதுறாங்க. ஒரு 44 எக்ஸாம்ஸ் வந்து அவங்க எழுதிட்டு மெயின் எக்ஸாம் போகிறாங்கன்னா அவங்களோட கான்ஃபிடன்ஸ் வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக வந்து அவங்க சூப்பராக வந்து அட்டன் பண்ணுவாங்க எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இருக்கு. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் ஏன் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம மெயின் எக்ஸாம் போடுற ஹார்ட் ஒர்க் தான். பட் கொஞ்சமாக ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருக்கோம். நம்ம மொத்தமாக இந்த எக்ஸாம் எழுதி முடிச்ச பிறகு தான் நம்மளோட ஹார்ட் ஒர்க் வந்து எனார்மஸாக இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சமாக ஹார்ட் ஒர்க் போடுவோம், கொஞ்சமாக எஃபர்ட் போடுவோம். பட் அது எல்லாமே கம்பைன்ட் வித் ஸ்மார்ட் ஒர்க். ஸோ ஏபிசி அனலைஸ் போட்டு ஏபிசி எந்த சாப்டர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் இந்த வாட்டி கேட்கறதுக்கான சான்ஸ் எந்த சாப்டர்ஸ்க்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்லாம் போட்டு ஸோ ஹார்ட் ஒர்க் கம்பைன்ட் வித் ஸ்மார்ட் ஒர்க் ஷோராக இந்த அட்டம் வந்து நம்ம நல்ல ரிசல்ட் வந்து ஸ்கோர் பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம். அதனால உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் வேணும், இந்த எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள்
எழுதுறதுக்கு ஆசைப்படுறீங்க, விருப்பப்படுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஷூரா நான் உங்களுக்கு ஸ்கெட்யூல் ஷேர் பண்றேன். இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஷூரா நான் ஸ்கெட்யூல்லாம் ஷேர் பண்றேன். என்னென்ன சாப்டர்ஸ் வந்து எக்ஸாம் இருக்கும். ஸோ டைம் டேபிள், எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் ஷேர் பண்றேன். எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் ஷேர் பண்றேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ்ல வைக்கிற சாப்டர்ல டவுட் இருந்துச்சுன்னா, டவுட் செஷன்ஸ் நான் கண்டக்ட் பண்றேன். அதுல உங்க டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எக்ஸாம்ல மார்க் வரலனா, உங்க மிஸ்டேக்ஸ் ரெக்டிஃபை பண்றதுக்கு நான் சஜெஸ்ட் பண்றேன். அதுலயும் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஸோ எப்படி கிளியர் பண்ணணும் வேஸ் வந்து கண்டிப்பா சொல்லுவோம். இந்த அட்டெம்ப்ட் உங்களுக்கான அட்டெம்ப்ட் ஷூரா நீங்க கிளியர் பண்ணுவீங்க. தேங்க் யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.